வணக்கம் தமிழா செய்திகள். சேலம் கிழக்கு வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் கைவினை வளர்ச்சி சங்கம் புதிய அலுவலகம் திறப்பு விழா 17/3/2025 திங்கட்கிழமை இனாம் வேடுகாத்தாம்பட்டியில் திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த புதிய அலுவலகத்தை வெள்ளி தொழிலாளர்கள் பொதுநல சங்க மாநில தலைவரும் வெள்ளி கொலுசு தொழில் சங்கங்களின் தொழில் நடுவரும் பேரமைப்பு ஒருங்கிணைப்பாளருமான இரா ஜெகன், திமுக சேலம் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் பாரப்பட்டி கா சுரேஷ்குமார், திமுக சேலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கா மாணிக்கம், ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் மீசியா செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சங்க தலைவர் ஆனந்த் சிறப்பாக கலந்து கொண்டனர். பின்பு கலைஞர் கைவினை திட்டத்தில் பெண்களுக்கு உறுப்பினர் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அம்மா கொஞ்சம் எப்படி நவுதுங்க அம்மா, இப்படி வந்து நில்லு முன்னாடி அப்படியே பாருங்க. எல்லாம் அப்படியே பாருங்க. நான் அப்படியே பாருங்க. நானா அங்கே பார்த்தாங்க கனெக்ஷன் அப்படியே சரி வாமா நீந்து வந்து தம்பி எங்க யாராவது கூப்பிடு எல்லாத்துக்கும் ஆகும். அச்சுமா வீட்டில் கூப்பிடாங்க. தெரியுது ரெண்டு இருக்கு வாங்க பின்னாடி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துக்க. நீயே கொடு. அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கலைஞர் கைவினை திட்டம், இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு 3 லட்சம் ரூபா கடன் உதவி அதில் வாங்கிக்கலாம்.
அந்த திட்டத்தில் வந்து ஒரு ட்ரைனிங் ஒன்று தராங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெள்ளி கொலுசு நம்ம வந்து வேலை செய்கிறோம். நம்ம அப்போ பூ மிஷின் செய்கிறவங்களுக்கு கம்மி மிஷின் தெரியாது, கம்மி மிஷின் செய்கிறவங்களுக்கு அரை மிஷின் தெரியாது, கைமாரி வச்சுருக்கிறவங்களுக்கு மிஷின் மாரி தெரியாது. இப்படி ஒவ்வொரு தொழிலும் வந்து தெரியாது. நம்ம வெள்ளி கால் கொலுசில் 31 வகையான தொழில் இருக்குது. அந்த 31 வகையான தொழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங்கில் வந்து நம்ம வந்து பழகிக்கலாம். அந்த ட்ரைனிங்கில் நம்ம பழகிறப்ப நம்ம பூ மிஷின் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி மிஷின் தெரியாது. அப்போ அந்த கம்பி மிஷின் தெரியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த பூ மிஷின் வேலை செய்கிறவங்க வேலை இல்லாத பட்சத்தில் கம்பி மிஷினில் வேலை செய்யலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளி வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாறி அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு அவங்க அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ இந்த பன்மாடி கட்டடம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. அதை உடனே திறக்கணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்குது. அது திறக்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனி குழு ஒன்று அமைக்கணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்குது. அந்த கோரிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா அது மூலயமா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் அந்த 100 விழுக்காடில் உள்ள அமைஞ்சு பணி செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் முன்னாடி இருந்து செஞ்சு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இந்த வேடத்தாம்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெள்ளி தொழில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யூனிட் வச்சு தான் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் வந்து ஒரு மிஷினரி வாங்குறதுக்கு இந்த கலைஞர் கைவினை திட்டம் பயன்படும். இந்த பயன்பட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக பயனை அடைஞ்சிக்கலாம். அடுத்தது இந்த வெள்ளி தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்களுக்கு 6வதுலேருந்து காலேஜ் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது இந்த சங்கத்து மூலயமா இணைஞ்சி அவங்க வந்து பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து காலேஜ் போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டலில் படித்தாலும் சரி அதுக்கும் பணம் உண்டு. ஒரு இறந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு இறப்பு சான்றிதழ் மாதிரி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் உண்டு. அந்த மாதிரி இந்த வெள்ளி கால் கொலுசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் வந்து பெண்கள் முதல் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பயனுள்ள மாதிரி திட்டங்கள் நிறையா இருக்குது. அரசாங்கம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் இந்த சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தகுமார் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சங்கத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இந்த சங்கத்து மூலிமா அனைவருமே வந்து இதில் உள்ள இணைஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சங்கத்தில் இணைஞ்சு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை அனைத்தும் வந்து பயன்படும்னு